இது வந்து ஜூலை மந்த்ல. ஆனா வெயிலோட தாக்கம் வந்து கொஞ்சம் கூட குறையலங்க. அது இன்னும் அதிகரிச்சுட்டு தான் இருக்கு. பொதுவாவே பார்த்தீங்கன்னா, ஜூன் மாசத்த தான் சவுத் வெஸ்ட் மான்சூனோட ஃபர்ஸ்ட் மாசம்னு சொல்லுவாங்க. ஆனா சம் பார்ட்ஸ் ஆஃப் த கண்ட்ரீஸ்ல பார்த்தீங்கன்னா, இன்னும் வந்து வெயிலு நார்மலோட எபோவ் டெம்பரேச்சர்ல தாங்க இருக்கு. ஸோ ஃபார் திஸ் ஜூன் என்டையர் கண்ட்ரியோட சவுத் வெஸ்ட் மான்சூன் ரெயின்ஃபாலோட மெஷர்மெண்ட் எவ்வளோ எடுத்திருக்காங்கன்னா 85.2 எம்எம்க்கு எடுத்திருக்காங்க. இதுவே இது லாங் டேர்ம் ஆவரேஜும் எடுத்து பார்த்துருக்காங்க. ஜூன் மாதத்தோட சவுத் வெஸ்ட் ரெயின்ஃபால் அது எவ்வளோ வரைக்கும் போயிருக்குன்னா 165.2 எம்எம் வரைக்கும் போயிருக்கு. இது எந்த இயர் பார்த்தீங்கன்னா 1901ல் போயிருக்கு. 125 வருஷத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா இதுதான் வந்து 5th டைம் 100 எம்எம் கீழே வந்து இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் ரெயின்ஃபால் வந்து மெஷர்மெண்ட் பண்ணது. இப்போ இது எந்தெந்த வருஷத்தில் அப்படி நடந்திருக்குன்னா 1905, 1926, அதுக்கப்புறம் 2009 அண்ட் 2014 இந்த மாதிரி நடந்திருக்கு. இதில் இந்தியன் மெட்ரோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து என்ன ப்ரெடிக்ட் பண்ணியிருக்குன்னா இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் இருக்குல்ல ஜூன் டு செப்டம்பர் மந்தோட ரெயின்ஃபால் அது வந்து என்டையர் கண்ட்ரிக்கு தட் இஸ் இந்த 2026க்கு வந்து அந்த லாங் டேர்ம் ஆவரேஜ் எடுத்தோம்ல அதோட 90% இருக்க போகுது. அப்போ நான் ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட் என்ன சொல்லுதுன்னா 1926, 2009, 2014 எல்லாம் சவுத் வெஸ்ட் மான்சூனோட ரெயின்ஃபால் பார்த்தீங்கன்னா 100 எம்எம்க்கு கீழே தான் மெஷர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட காரணம் பார்த்தீங்கன்னா இந்த எல்னினோட தாக்கம் தான். இப்போ கூட இந்த வருஷம் கூட எல்னினோட தாக்கத்தால் தான் இந்த வெயில் வந்து நம்மளை தாக்குது. இது வந்து பசிபிக் ஓஷனில் இன்னும் ஸ்ட்ரென்தன் தான் ஆகுது. எல்னினோனா என்னன்னு சொல்லிட்டு நான் வந்து கீழே லிங்க் கொடுக்குறேன். அதில் போய் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு டீட்டெயில்டாக இருக்கும். இப்போ இந்த வெயிலோட தாக்கத்துலேருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு என்னென்ன செய்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். இந்த மாதிரி சேஃபாக இருங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன தகவலுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.